ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு விஷயத்த பீட்டாக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது மாடு இருக்கும்போது ஏன் டிராக்டர் யூஸ் பண்ணீங்க, ஏன் மாட்டையே பயன்படுத்த வேண்டியதானே உழவுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி மொத்தம் 200க்கு மேலே விவசாயிகள் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு 3 லட்ச ரூபா தான் நிதி உதவி கொடுத்துருக்குறீங்க. ஒரு மனுஷனோட வேலை வெறும் 3 லட்சமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டாவோட அமைப்பு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு. மூணாவது கேள்வி, இருக்கிற நிலத்தெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு நாங்கள் கொடுக்குற பண்ணை தாண்டா நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். 3 கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 3 கேள்வியும் என்னை பார்த்து கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு ஏன் அதிகாரம் கொடுத்தது? நீ என் மாமனா மச்சனா? என் மாட்டுக்கு என்ன புல் பிடுங்கி போட்டியா? ஏன் விவசாயி நாற்று நடும்போது நீ நாற்று நட்டியா? அவன் சூசைட் பண்ணும்போது நீ அவனுக்காக போராட்டம் பண்ணியா? எந்த சூழ்நிலையிலையும் உன் பண்ணை நம்பி நாங்கள் இல்லை தம்பி. எங்கள் நிலத்துல நாங்கள் வீடு கட்டுவோம், ரியல் எஸ்டேட் பண்ணி ஃபேக்ட்ரி கூட கட்டுவோம். வீட்டு மொட்டை மாடியில் தோட்ட பயிர் பண்ணி கூட விவசாயம் பண்ணி கூட பிழைக்கிற அளவுக்கு எங்களுக்கு நெஞ்சு உரம் இருக்குது. ஆனால் உனக்கு எதுவும் இல்லை. கேள்வி கேட்குறவன் தமிழ்நாட்டுக்குள்ளே கேள்வி கேள்றா. சும்மா எங்கேயோ இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத, சரியா? வெளிநாட்டிலேருந்து எங்கே ஆள வந்தவன் எல்லாருமே தமிழை மாதிரி ஒரு பெரிய மொழியே கிடையாது, சுவையான மொழியே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழை போற்றிட்டு போயிருக்கிறாங்க.